ஜி, ரொம்ப டயர்டா இருக்கு. எங்க போனா இந்த விஜி? அம்மா, அம்மா. என்னடா மகனே, வந்ததும் வராதமா கத்திக்கிட்டே வர, என்னாச்சு? ஒரு பையன் காலேஜுக்கு போயிருக்கானே, அவன் வர நேரமாச்சு. அவனுக்கு காஃபி போட்டு வைப்போம். அதெல்லாம் கிடையாது. எங்க போன இவ்வளவு நேரம்? என் நாத்தனார் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது. ஆனா ஆள் இல்லைன்னா உட்காந்து புரணி பேச வேண்டியது. உனக்கு தான் உன் நாத்தனார் கண்டா ஆகாதே. அப்புறம் எதுக்கு உன் நாத்தனார் கூட உட்காந்து கொஞ்சம் கொள்ளாவே பேசிட்டு இருக்கியா? டேய், நாங்க அப்படிதான் அடிச்சுக்குவோம் பிடிச்சுக்குவோம். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு சூடா காஃபி வேணும். போய் போடு போ. அவ்வளவுதானே, அதுக்கே தய தக்கான்னு குதிக்கிற. எனக்கு என்ன படிக்க எழுத நிறைய கொடுத்துட்டாங்களா என்ன? ஆமா, நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான சாப்டர் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு சாப்பிட்டு ஏதாச்சும் கொண்டு வா. அதுக்கு முன்னாடி எனக்கு காஃபி கொண்டு வா. ஓ சரிடா. சரி. விஜி காஃபி போட்டு கொண்டு வரதுக்குள்ளேயும் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம். தான் கிருஷ்ணா தான். டேய், டேய் கிருஷ்ணா, எங்க போனா இவன்? டேய் கிருஷ்ணா. என்ன கௌசி, வீட்டுக்கு போகாம எங்கே வந்திருக்க? ஏன், நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஏய், நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொன்னீங்க? என்னாச்சு கௌசி, ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? கோவமா இல்லாம பின்ன எப்படி இருப்பாங்க? என்னடா, என்னன்னு சொல்லு. என்ன நோனடா? என்னாச்சுடி உனக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுடி, அதான் தேர்த்து வைக்கிறேன். எனக்கு பிரச்சனையே நீதான்டா. நானா? நான் என்னடி பிரச்சனை பண்ணேன்? இன்னைக்கு காலையில இருந்து நீ என்னை பார்க்கவே வரல தெரியுமா? நான் பார்க்க வந்தாலும் நீ அங்க போயிருக்க இங்க போயிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு வாட்டி கூட என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணலைல? அது சரி, உனக்கு பார்த்து பார்த்து நான் போர் அடிச்சு போயிட்டேன். அதனால தான் என்னை பார்க்க உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம்னு பற்றி பேசுகிறாங்கன்னு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? என்னை கலட்டி விடலான்னு பார்க்குறியா? என்னது, கலட்டி விட பாக்குறாங்களா? ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன, இன்னைக்கு ஒரு வாட்டி கூட நீ என்னை பார்க்க வரல. நான் பார்க்க வந்தாலும் நீ எங்கேயோ போயிடுற. என்ன விஷயம்? ஏன் இப்படி என்னை அவாய்ட் பண்ணுற? நான் எங்கட உன்னை அவாய்ட் பண்றேன்? இல்லை, நீ காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து சரியே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியுது. என்ன விஷயம், ஒழுங்கா சொல்லு. ஏய், அப்பெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இந்த செமஸ்டர் முடிஞ்சிச்சுல, அடுத்த செமஸ்டருக்கான சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அதான் நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பிஸியில் இருக்கேன், அந்த டென்ஷன்ல இருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆ, எங்களுக்கெல்லாம் எந்த அசைன்மெண்ட்டும் கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் எந்த சாப்டரும் நடத்தலை. அப்படி தானே? நாங்கள் வெட்டியாக தானே காலேஜில் சுற்றிட்டு இருக்கோம். ஆமா, இதை நான் சொல்ல வேற செய்யணுமா என்ன? நீ வெட்டியாக தான் காலேஜில் சுற்றிட்டு இருக்க. இப்போ பாரு, கேண்டீனில் நின்றுக்க வேண்டியது, இல்லைன்னா லேப்ல நின்றுக்க வேண்டியது, இல்லைன்னா ஏதாவது மரத்தடியில் நின்று ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உட்காந்து பேச வேண்டியது. அதுவும் வெட்டித்தனமா. ஆமாம், சார் எப்போவுமே கிளாஸ் ரூமில் தான் இருப்பார். வெளியே வரமாட்டார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து பேசவே மாட்டார். ஒரே புத்தக புழுவாக படிப்புக்குள்ளேயே தான் மூழ்கி இருப்பார். புக்குக்குள்ளேயே தான் மூழ்கி இருப்பார். அப்படி தானே? இப்போ என்ன என்கிட்ட இப்போ சண்டை போடுற மூட்ல வந்திருக்கியா? ஆமாண்டா, சண்டை போடுற மூடில் தான் வந்திருக்கேன். ஏய், என்ன, நானும் சரியா கவனிக்கல. வாடா போடுன்ற, வா போன்ற, என்ன? ஆமாடா, இனிமேல் நீ அப்படி தான் கூப்பிடுவேன். உன்னால் முடிஞ்சதை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆளப்பாரு. பாரு, உன் முன்னாடி தானே நிக்கிறேன். பார்க்க தான் வந்திருக்கேன். உன்னைய ஒரு வழி பண்ண தான் வந்திருக்கேன். அப்படியா? என்ன பண்ண போற? டென்ஷனா இருக்கிற இந்த அத்தானை கூல் பண்ண போறியா உன் முத்தத்தால? ஓய், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னை பாருடி. ம், அதெல்லாம் பார்க்க முடியாது. என்னமோ பண்ண வந்திருக்கேன்னு சொன்னியே, என்ன பண்ண வந்திருக்க? பாரு என்னைய. என்னடா? நானும் பார்த்துட்டு இருக்கேன், டா டான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படிதான் சொல்லுவேன். சரி, அத்தானுக்கு என்னமோ கொடுக்க வந்திருக்கே, அது கொடு. ரொம்ப டென்ஷனா இருக்கு. இதோ கொடுக்குறேன். ம், கொடு. கன்னத்துல நச்சுன்னு கொடுக்கணும், சரியா? நச்சு என்ன? நச்சு நச்சுன்னு கொடுக்குறேன். அப்படியா? அப்ப சரி சரி, கொடு கொடு. இதோ கொடுக்குறேன். ஆ, என்னடி? என்ன? நச்சு நச்சு ஓகேவா? நச்சு நச்சுன்னு மொத்தம் கொடுப்பான்னு பார்த்தா சப்பு சப்புன்னு கன்னத்துல அரையிறான். மம்மி, இந்த பொண்ணு என்னை அடிச்சிட்டா.
கத்து கத்து, நல்லா கத்து. யாரும் வர மாட்டாங்க. யாரும் வர மாட்டாங்களா? இப்ப பாரு, நான் கத்தி எங்க அம்மா கூப்பிட்டா எங்க அம்மா இப்ப வந்து என்னன்னு கேட்பாங்க பாரு. இப்ப கூப்பிடுறேன் பாரு. அம்மா. ம். ஷ், கத்தாத. எதுக்கு இப்ப கத்துற? அப்படிதான் கத்துவேன். ஒரு சின்ன பையனை, அப்பாவி பையனை இப்படி சப்பு சப்புன்னு கணத்துல அறையலாமா? அப்படிதான் அறைவேன். வர வர என்னைய கண்டுக்க மாட்டேங்கிற. என்னடா, கொழுப்பு கூடிருச்சா? ஆமாடி, 10 கிலோ கொழுப்பு கூடிருச்சு. அவனை கத்துன, அவ்வளோதான் பார்த்துக்கோ. ம், அத்தை. என்னை சொல்லிட்டு நீ எதுக்குடி கத்துற? சரி, சாரிடா. இனிமே இந்த மாதிரி நடக்காது. நான் உன்னை பார்க்காம இருக்கவே மாட்டேன், சரியா? நானும் ஜீவாவும் ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கோம். அதை சரி பண்றதுக்காக தான் சுத்திட்டு இருக்கோம். எனக்கு எல்லாம் தெரியும் தான். மதன் சீனியரோட தங்கச்சி சந்தியாவோட இறப்பை பற்றி தானே பேசுகிறீங்க. அவங்க கொலைக்கும் உங்கள் 2 பேத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு மதன் சீனியர் உங்ககிட்ட சண்டை போடுறாரு, அதானே? ஆமா கௌசி, உனக்கு எப்படி தெரியும்? அனிதாக்கா தான் எல்லாத்தையும் சொன்னான். நீங்கள் கவலைப்படாதீங்க தான், உங்கள் மேலே எந்த தப்பும் இருக்காது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா சந்தியாக்காவை நீங்களும் ஜீவா சீனியர் தான் லாஸ்ட்டாக ட்ராப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. அதுவும் அவங்க இறக்கும்போது உங்கள் 2 பேரோட பேரை சொல்லிட்டு இறந்துருக்காங்க. ஸோ கொலை பண்ணவங்க உங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்போது சந்தியாக்காவை மட்டும் டார்கெட் பண்ணல, உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து தான் அந்த மர்டர் பண்ணவன் டார்கெட் பண்ணியிருக்கான். அப்போ அவங்களுக்கு மட்டும் அவன் எதிரி கிடையாது, உங்களுக்கும் தான். அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பொறுமையாக யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும். நீங்கள் டென்ஷனோடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சத்தியமாக எதுவும் புரியாது. எனக்கு தெரியும் உங்கள் மேலே எந்த தப்பும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்துல இருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஆனால் அதுக்காக என்னை அவாய்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா ஒரு வாட்டி கூட உங்களை பார்க்காமையோ இல்லை உங்கள் கூட பேசாமையோ என்னால் இருக்கவே முடியல. சும்மானாச்சும் சாப்பிட்டியா, எழுதிட்டியா, படிச்சிட்டியா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஜென்ரலாக கேளுங்க. ஒன்றுமே பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா. சாரிடா கௌசி, இந்த டென்ஷன்ல நான் உன்னை மறந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி டென்ஷனே இல்லாம பொறுமையா உட்காந்து யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கிளியரா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நான் ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன். ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நீ நிரூபிச்சிட்ட. நம்ம லவ் பண்ற பையன் ஏன் நம்மளை அவாய்ட் பண்றான், அவன் என்ன பிரச்சனையில மாட்டியிருக்கான், அதை எப்படி சரி செய்ய சொல்லலான்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் இதை கண்டிப்பா நம்பியிருப்பா. நாங்க தான் இந்த கொலையை பண்ணியிருப்போன்னு நிச்சயமா நம்பியிருப்பா. ஆனா இதை நாங்க பண்ணலன்னு நீ உறுதியா இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியாதா என் அத்தானை பற்றி? யாரோட மனசையும் காயப்படுத்தாத என் அத்தானா ஒரு கொலையை பண்ணியிருப்பாரு? கண்டிப்பாக இருக்காது. உட்காந்து பொறுமையாக யோசிங்க, கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். சரிடா கௌசி. பாய் தான். பாய்டா. கௌசி சொன்ன மாதிரி பொறுமையா உட்காந்து யோசிச்சோம்னா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு கிளியரா தெரியும். அதை வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். தேங்க் காட். கௌசி என்னை தப்பா நினைச்சுக்குவான்னு நினைச்சேன். ஆனா என்னை புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் என்னை தப்பா நினைச்சுக்குவாளோன்னு தான் நான் இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாம இருந்தேன். ஆனா அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. ஐ எம் வெரி லக்கி. இருடா கௌசி, சீக்கிரமா இந்த விஷயத்த சரி பண்ணிட்டு நான் உன் கூட நார்மலா இருக்கேன். எப்போதும் போல இயல்பா உன்கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் ஐ எம் சாரிடா கௌசி. சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பொறுமையா உட்காந்து யோசிப்போம். ஜீவாவை எப்படியாச்சும் வலிக்கு கொண்டு வரணுமே. இந்நேரம் அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. இப்போ அவருக்கு கால் பண்ணி நம்ம யாருன்னு சொல்லாமல் உங்களை லவ் பண்ணுறோன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அவர் நம்ம லவ் பண்ணியிருந்தா, இல்லை நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். பார்ப்போம் என்னதான் சொல்கிறாருன்னு. ஜீவா, இன்னைக்கு என்கிட்ட வசமாக மாட்டிக்க போகிறீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது உங்கள் காலை ரெக்கார்ட் பண்ணி அதை நான் உங்ககிட்ட போட்டு காட்ட போகிறேன். அப்புறம் நீங்கள் எப்படி என்கிட்ட இருந்து மழுப்ப முடியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி? இந்த ஐடியா தான் கரெக்டு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். சரி, கால் பண்ணுவோம். ரிங் போகுது.
ஜீவா, பிக்கப் பிக்கப் பிக்கப். ப்ளீஸ் ஜீவா, பிக்கப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ யாரு? அட்டன் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பேசுறது? ஹலோ யாருங்க? ஃபோன் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது பேசாம. ராங் நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்களா? ஹலோ. ம் உங்கள் அப்பா தானே ஃபோன் பண்ணியிருக்கேன். என்னது? அப்பத்தாவா? நோ நோ, என் பேர் அற்புதான்னு சொன்னேன். அற்புதாவா? அற்புதான்னு எனக்கு யாருமே தெரியாதுங்க. நீங்க ராங் நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஃபோனை வைங்க. ஆ இல்லை, நீங்கள் ஜீவா தானே? ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா எனக்கு அற்புதான்னு யாருமே தெரியாது. இந்த பாருங்க ஜீவானந்தம், உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். உங்கள் பேர் ஜீவானந்தம். நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ம், அப்படியே சொல்றா? அதுவும் எஸ்கேபி காலேஜில். உங்களுக்கு ஒரு தங்கச்சி, அம்மா அப்பா மட்டும்தான். உங்களுக்கு உங்கள் தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே ஜீவானந்தம்? ஹலோ மிஸ் அற்புதா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாதே. பட் எப்படி என்னைய பத்தி உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? இந்த பாருங்க ஜீவா, நான் யார் என்னங்கிறதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. நான் எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? என்ன ஜீவா நீங்க, நான் உங்களுக்காக எவ்வளோ ஆசை ஆசையாக கால் பண்ணியிருக்கேன். இப்படி இவ்வளோ அவசரப்படுறீங்களே. நான் என் மனசில் உள்ளதை பொறுமையாக தானே உங்ககிட்ட சொல்ல முடியும். அதுக்குள்ளேயும் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க ஜீவா. சரிங்க, சொல்லுங்க. எதுக்காக கால் பண்ணீங்க? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமாம் ஜீவா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அந்த ஹெல்ப்பை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் ஜீவா. இந்த பாருங்க அற்புதா, நீங்க யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும்னு கேக்குறீங்க. அதுவும் என்னாலதான் செய்ய முடியும்னு சொல்றீங்க. ஸோ அதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப்னாலும் தயங்காம கேளுங்க. ஆமாம், இவர் பெரிய பாரி வள்ளல். எந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டாலும் பண்ணிடுவார். மூஞ்ச பாரு மூஞ்சிய. நம்மக்கிட்ட மட்டும்தான் மூஞ்சி கொடுத்து பேசுறது கிடையாது. மற்ற எந்த பொம்பளை பிள்ளை பேசினாலும் பேச வேண்டியது. இருங்க இருங்க, உங்கள் மனசில் மட்டும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஹலோ ஹலோ அற்புதா, லைன்ல இருக்கீங்களா? ஆமாம் ஜீவா, ரொம்ப வருஷமா நான் லைனில் தான் இருக்கேன். உங்களை லவ் பண்ணுறவங்க வரிசையில் நான் ரொம்ப வருஷமாக நின்றுட்டு தான் இருக்கேன். ஆனால் உங்கள் பார்வை ஏன் என் மேலே விழுக மாட்டேங்குது? நீங்கள் ஏன் என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் உங்களை உருகி உருகி லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னது? லவ் பண்றீங்களா? நான் கூட ஹெல்ப்புங்கும் போது வேற ஏதோ ஹெல்ப் எமர்ஜென்சின்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி கால் பண்ணி என்னைய கலாய்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹலோ, நீங்க கலாய்க்கிறதுக்கான ஆளு நான் கிடையாது. வேற யாருக்காச்சும் கால் பண்ணி கலாய்ங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த லவ்வே பிடிக்காது. ஸோ லவ் கிவ்னு பேசிக்கிட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். ஸோ காலை கட் பண்ணுங்க. சரி ஜீவா, உங்கள் முடிவு இதானா? ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஆனால் நான் உங்ககிட்ட பேசுகிற கடைசி பேச்சு இதுதான். ஏன்னா என் கையில் இப்போ விஷ பாட்டில் இருக்கு. நீங்கள் என்னோட ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷம் நான் இந்த விஷத்தை குடிச்சிட்டு என் உயிரை விட்டுருவேன். ஏன்னா உங்களுக்கு என்னைய பிடிக்கலன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால என் உயிரை விடுறதை தவிர வேற வழி தெரியல. ஹலோ ஹலோ அற்புதா, அற்புதா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷங்க, நான் சொல்றது என்னன்னு கேளுங்க. இப்படி விபரீதமான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. ரொம்ப தப்புங்க அதெல்லாம். அப்படி வாடி வலிக்கு. இல்லைங்க, உங்க மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. எப்போ உங்களுக்கு இந்த லெவல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் உடைஞ்சு போயிட்டேங்க. இனிமே நான் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஐம் சாரி. நீங்க போனை கட் பண்ணுங்க. நான் இந்த விஷத்தை குடிச்சிட்டு சாகணும். சாகணுங்க. ஹலோ உங்க உயிரை விடுறேன்னு சொல்றதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லைங்க. நான் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஆள் இல்லைங்க. ஏன்னா என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்காங்க.
ஐயோ, நம்ம நினைச்சது நடக்க போகுது. அப்படியா? உங்க மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்காளா? யாருங்க அந்த பொண்ணு? யாருங்க அந்த லக்கி கேர்ள்? எல்லாமே அற்புதம். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இந்த எண்ணத்தை விட்டுருங்க. சரிங்க ஜீவா, உங்க மனசுல ஒரு பொண்ணு இவ்வளோ ஆழமா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஆனா அந்த லக்கி கேர்ள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த பொண்ணோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதுங்க. நான் இந்த விஷயத்தை இதோட விட்டுருவேன். நான் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். ப்ளீஸ் ஜீவா, அந்த பொண்ணோட பேரை மட்டும் சொல்லுங்க. அந்த பொண்ணு பேர் என்னன்னா ப்ளீஸ் ஜீவா, நீங்க சொன்னீங்கன்னா நான் இனிமே இந்த தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டேன். எனக்காக சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றீங்க. என் பேச்சு கேட்டு உங்க மனசை மாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பொண்ணு யாருன்னா அந்த பொண்ணு பேரு தாமரைங்க. ஜெனிக்கேடி, நீ தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்கிட்டயவா? தாமரை வேற யாரும் இல்லைங்க, என் சொந்த அத்தை பொண்ணு. அவ என்னை சின்ன வயசுல இருந்தே துரத்தி துரத்தி லவ் பண்ணா. அந்த லவ்வை பார்த்துட்டு தான் இப்ப எனக்கு அவ மேல ஒரு லவ் வந்துருச்சு. என் படிப்பு முடிஞ்சதும் நான் ஊருக்கு போய் என் அத்தை பொண்ணு தாமரையை கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என் மனசுல யாருக்கான உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இனிமே எந்த விபரீதமான முடிவும் நீங்க எடுக்க மாட்டீங்க தானே? ஹலோ, அற்புதா, லைன்ல இருக்கீங்களா? ம், லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க. இதாங்க, என் மனசுல உள்ளதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரிங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க, சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. பாய்ங்க. இப்போ நீங்க ஃபோனை வச்சாதான் என் அத்தை பொண்ணு தாமரை கிட்ட நான் பேச முடியும். அவ அப்பத்துலேருந்து 10 மிஸ்டு கால் கொடுத்துட்டா. பாவம் என்னை ரொம்ப மிஸ் பண்றா போல. நான் அவளுக்கு கால் பண்ணி பேசணும்ல. சரி, ஃபோனை வைக்கட்டுமா? ஹலோ, ஹலோ ஜீவா. என்னங்க அற்புதா, என்னாச்சு? நான் ஒன்றும் அற்புதா கிடையாது, ஜெனிஃபர். யார் அந்த அத்தை பொண்ணு? யார் அந்த அத்தை பொண்ணு தாமரை? ஏ கேடி ஜெனி, நீ தானே எனக்கு எப்பயோ தெரியும். என்ன உன் பிரச்சனை இப்போ? எதுக்கு இப்போ எனக்கு தேவையில்லாம கால் பண்ணி அற்புதா அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு கால் பண்ணேங்கிறதெல்லாம் இருக்கட்டும். யார் இந்த தாமரை? தாமரைங்கிற ஒரு பொண்ணு இருக்காளா? உங்களுக்கு அத்தை பொண்ணு இருக்காளா? உண்மையை சொல்லுங்க. பைத்தியக்கார ஜெனியே, எனக்கு அத்தையும் கிடையாது அத்தை பொண்ணும் கிடையாது. இப்போ உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ எப்படி பிளான் பண்ணாலும் என் வாயிலிருந்து அந்த உண்மை வரவே வராது. நீ எப்போ டிகிரியா எந்த அரியரும் இல்லாம கிளியர் பண்றியோ அப்பதான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நீ எப்படி ஸ்கெட்ச் போட்டு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபோனை வச்சுட்டு படிக்கிற வேலையை பாரு. எனக்கு 1008 வேலை இருக்கு. மற்றதை காலேஜில் பேசிக்கலாம். ஃபோனை வை ஃபர்ஸ்ட். ஹலோ ஜீவா. ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ச்சே, ஏதாவது பிளான் பண்ணி அவர் மனசுல இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா எப்படினாலும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு வழியா அவருக்கு அத்தையும் இல்லை அத்தை பொண்ணும் இல்லை, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இருக்கட்டும் ஜீவா, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு காலேஜ் வந்து வச்சுக்கிறேன் உங்களை. இவ்வளோ நேரம் நம்ம தான் அவரை ஏமாத்திட்டு இருந்தோம்னு பார்த்தா அவர் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு.